இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 29வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பகுதியிலே யாக்கோபு பதாம் அராமுக்கு வந்து சேர்கிற காரியமும், யாக்கோபு லேயாளையும் ராகேலையும் திருமணம் செய்கிற காரியமும் நடக்கிறது. இப்பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் வந்து சேர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. இது கானானினுடைய வடகிழக்கு பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வந்து சேர்ந்தவுடனே ஒரு வயல்வெளியில் கிணறு இருக்குது. அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகள் இருக்குது. அந்த மந்தைகளுக்கு கிணற்றில் தண்ணீர் காட்டுகிற ஒரு காரியத்தை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த கிணற்றினுடைய வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றில் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபான உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவர் சுகமாக இருக்கிறார். அவங்க தெரியும்னு சொன்ன உடனே சுகமாக இருக்கிறானா என்று விசாரிக்கிறான். அவர் சுகமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் அங்கே ராகேல் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறான். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுது இருக்குதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலையும் இல்லையே, ஆடுகளை தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாமேன்னு சொல்லி ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த மேய்ப்பனாக இங்கே யாக்கோபு இருக்கிறபடினால் அங்கே ஆலோசனை கூறுகிறான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களுடனே அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தார். யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியே அந்த ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு அங்கே தண்ணீர் காட்டுகிறார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மாம மகளை பார்த்த உடனே இங்கே யாக்கோபு அத்தனையாய் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவன் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரனின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபொழுது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். 2 பேருமே பயங்கரமான ஆட்கள். அதாவது அங்கே யாக்கோபும் சத்தமிட்டு அழுது அங்கே தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறான். இங்கே லாபானும் அதே போல காரியங்களை செய்கிறான். 2 பேரும் விடா கொண்டனும் கொடா கொண்டனுமாக இருக்கிறதை நம்ம பின்னாடி உள்ள அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். வெளி தோற்றத்தை வைத்து இவர்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்து விட முடியாது. இங்கே வெளியே ஒரு காரியத்தை செய்துட்டு பின்னாடி எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவர்கள், எவ்வளவு கடினமாக இருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது லாபான், எலும்பும் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரையும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். 1 மாதம் வரைக்கும் அப்படியே விருந்து சாப்பாடு சாப்பிட்றாரு. யாக்கோபு லேயாளையும் ராகேலையும் திருமணம் செய்கிற காரியம் நடக்கிறது. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாக இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பவம் எவ்வளவு கேட்கிறாய் என்று அங்கே கேட்ட உடனே இப்பொழுது 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் ராகேல். மூத்தவளுடைய கண்களில் கொஞ்சம் கூச்ச பார்வை இருக்குது. ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகாக இருந்த உடனே யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக இடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்து என்றான். அப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மகிழ்ச்சி நிறைந்த பணிகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே
அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது என்று எழுதியிருக்குது. உலகத்தில் பலவிதமான வேலைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அவற்றை செய்யும்போது நம்முடைய அணுகுமுறையை பொறுத்தே இன்பமும் முறுமுறுப்பும் அமைகின்றன. வேலை செய்யும் பொழுது சிலர் சந்தோஷமாக வேலை செய்கிறத பார்க்க முடியும், சிலர் முறுமுறுத்து கொண்டே வேலை செய்கிறதை பார்க்க முடியும். வேலையை பற்றியும் பிரதிபலனை பற்றியும் தெளிவான பார்வை நமக்கு இருக்குமாயின் நமது பணிகளை நாம் சீரான பணிகளாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நாம் அதை செய்ய முடியும். அதாவது வேலையை பற்றி அதனுடைய பிரதிபலனை பற்றி நமக்கு தெளிவான பார்வை வேண்டும். அதாவது முதல்ல நமது தேவனே ஒரு சிறந்த ஒரு பணியாளர். இவ்வுலகத்தினுடைய வடிவமைப்பை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த அமைப்பு, அதனுடைய அழகு, அதனுடைய நேர்த்தி, அதே போல் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு இன்ஜினியரிங் பொறியியல் மனமும் உயிரியல், அதாவது உயிரியல் அறிஞருடைய மனமும் ஒரு அருமையான சிற்பியினுடைய மனமும் கலைஞரினுடைய மனமும் கொண்ட ஒரு காரியமாக ஒரு சகலாகலா வல்லவரின் பணியை நம்ம வியக்காமல் இருக்க முடியாது. வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல இன்ஜினியராக தெரிகிறார், ஒரு நல்ல உயிரியல் அறிஞராக தெரிகிறார், ஒரு அருமையான சிற்பியாக தேவன் தெரிகிறார், ஒரு நல்ல கலைஞராக அவர் தெரிகிறார். சகலகலா வல்லவரினுடைய பணியை நம்ம வியந்து பார்க்குற அளவிற்கு அருமையான ஒரு தேவன் சிறந்த பணியாளராக இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறார். அனைத்தையும் அவர் செய்து முடித்து நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். படைப்புடன் அவருடைய பணிகள் முடிவடையவில்லை. படைப்புகளை பராமரிக்கிற பணியையும் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஒரு அந்த 6 நாளும் வேலை செஞ்சுட்டு இப்போ சும்மா தானே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் தொடர்ந்து படைப்புகளை பராமரிக்கிற பணியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 104:27 நம்ம பார்க்கும் பொழுது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல் சங்கீதம் 136 அதிகாரத்தில் 25 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6 அதிகாரம் 11 அதிகாரத்தில் சொல்கிற எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கென்று தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறதற்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பராமரிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். 2வது, வேலை என்பதை முதல்ல நம்ம தேவனே பணி செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும். வேலை என்பது சாபம் அல்ல. சிலர் சாபத்தினால தான் வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா குறைகளையும் ஆதாமின் மேலே போடுகிற காரியங்கள். ஆதாம் சும்மா தான் இருந்தார், அவர் பாவம் செஞ்சதுனால தான் வேலை செய்ய வேண்டியதாயிற்று அப்படிங்கிற காரியங்கள் நாம் நினைக்கக்கூடும். சாபத்துக்கு முன்பே வேலை கொடுக்கப்பட்டதை நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த வேலையை குறித்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவனுக்கு ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருந்தார், ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆகவே வேலை என்பது சாபத்தினால் வந்ததல்ல, வேலை முன்பே கொடுக்கப்பட்டது. சாபத்தில் வேலையை ஆண்டவர் சபிக்கவும் இல்லை. சாபம், அதாவது ஆண்டவர் பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகளை வடிவமைத்து கொடுக்கின்ற பொழுது வேலையை சபிக்கலை. பூமியின் விளைச்சல் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லப்பட்டது. அதனால் அதிக உழைப்பு வேணும், நீ அதிகமான வருத்தத்தோடு வேலை செய்வ, உன்னுடைய வேர்வை நிலத்தில் விழுந்து அப்படி தான் உனக்கு பலன் கிடைக்குங்கிற காரியம்தான் சொல்லப்பட்டதே ஒழிய வேலை சபிக்கப்படலை. நோவாவின் காலத்திலும் வேலை செய்யும்படியாகத்தான் கட்டளையிடப்பட்டது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1-7 வரையிலும் நாம் கற்றிருக்கிறோம். அதே போல் 3வதாக வேலைக்கேற்ற கூலி இங்கு கிடைக்கிறது மாதிரி மறுமையிலும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வேலை, ஆன்மீக வேலைன்னு வேறு பிரிவு கிடையாது. ஆன்மீக பணி போல நேர்மையாக உழைக்கும் அனைத்துக்கும் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
அனைத்து தவறுகளுக்கும் கூட நமக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதாவது ஆன்மீக பணி செஞ்சாலும் சரி, உலக பிரகாரமான பணி செஞ்சாலும் சரி, நம்ம தவறுதலோடு கூட நம்ம செய்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு தண்டனைகள் நிச்சயமாக அது கொடுக்கப்படும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23 25 வரையும் நம்ம பார்க்கும்பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆகவே உலக பிரகாரமான பணி, ஆன்மீக பணின்னு இல்லை, எல்லா பணிகளையும் நேர்மையோடு கூட நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு ராகேலை எண்ணிக்கொண்டு பணியாற்றிய போது அந்த ஆண்டுகள் கொஞ்ச நாள் மாதிரி அவனுக்கு இருந்ததென்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மனம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையில் பளு இருக்காது அப்படிங்கிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இந்த உலகத்தில் நம்முடைய அருமை நேசராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய மனதில் வைத்து கொண்டு அவருடைய பாராட்ட பெறணும், அவரிடத்திலிருந்து பிரதிபலனை பெறணும், பரம எருசலேமில் ஒரு பிரகாசமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம உலகத்தில் எண்ணிக்கொண்டு பணியாற்றினோன்னு சொன்னால் யாக்கோபின் அனுபவங்களை விட மேலான மகிழ்ச்சி நம்மை நிச்சயமாக ஆட்கொள்ளும். இந்த ஆண்டவருக்கென்று பணி செய்கிற நமக்கு இயேசுவே, நம்முடைய நேசரே நமக்கு பாராட்டை கொடுப்பார், அவரே நமக்கு பிரதிபலனை வழங்குவார், அவரே பரம எருசலேமில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். இந்த காரியங்களை மனதில் கொண்டு நாம் ஆண்டவருக்கென்று நாம் பணி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மகிழ்ச்சி யாக்கோபின் மகிழ்ச்சியை பார்க்கிலும் மேலான ஒரு மகிழ்ச்சியாக நாம் இருக்கும். நமக்கு முறுமுறுப்பு இருக்காது. நம்முடைய உள்ளத்தில் ஒரு இன்பமும் வெளியில் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட நம்ம பணி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே இந்த காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்குது. இப்போது இவர் 7 வருஷம் வேலை செய்து முடித்த உடனே அங்கே இவனுக்கு இப்போ திருமணம், யாக்கோபுக்கு. அங்கே முதல் நாளிலே அவர்கள் திருமணத்தின் போது பெண்கள் முக்காடிட்டு இருப்பது வழக்கம். அதனால் இரவு நேரத்தில் லேயாளை அவள் தந்திரமாக அவருடைய மாமன் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். காலையில் எழுந்து பார்த்தால் லேயாள் சண்டை போடுறார், நீர் ஏன் என்னை வஞ்சித்தீர் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த வஞ்சிக்கிற காரியங்கள் என்பது ஏன் என்னை வஞ்சகம் பண்ணினீர் என்று 25வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை லாபான் லேயாள் இவர்களால் யாக்கோபு ஏமாற்றப்படுவதை தேவன் அனுமதித்திருக்கக்கூடும். ஏன் என்று சொன்னால் தகப்பனையும் சகோதரனையும் வஞ்சகமாக அவன் ஏமாற்றிய போது அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டதுனால அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த தீமை வேதனை இவனும் உணர்ந்து கொள்ளும்படியாக இவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி சொல்கிறோன்னு சொன்னால், கலாத்தியர் 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே வேதத்தில் பவுல் எழுதுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆகவே யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாத்தினார், யாக்கோபு தன்னுடைய கண்ணு தெரியாத தன்னுடைய தகப்பனை ஏமாத்தினார், சகோதரனை ஏமாத்தினார். இப்பொழுது இங்கே நல்ல கண்ணு தெரிகிற யாக்கோபு அவருடைய மாமன் ஏமாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஏன் என்னை வஞ்சித்தீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடும். ஆனால் நம்ம அந்த ஒழுக்க முறைகளை புரிந்து கொள்ளுகிறதற்கு, அந்த ஒழுக்க நெறிகளை புரிந்து கொள்ளுகிறதற்கு சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் இந்த அதிகாரத்தில் இன்னொரு காரியங்கள் நடக்கிறது. ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தாள். அதாவது திருமணம் என்பது ஒரே ஒரு ஆணுக்கும் ஒரே ஒரு பெண்ணுக்கும் நடைபெற வேண்டிய ஒரு காரியம். சிருஷ்டித்த பொழுது தேவன் இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி, ஆதாமுக்கு ஏவாள் என்று மாத்திரம்தான் கொடுத்திருந்தார். ஆனால் இங்கே இவர்கள் மாறாக நிறைய திருமணங்களை செய்கிறது முரண்பாடான காரியமாக தோன்றுகிறது. லேவியராகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அந்த நோக்கம் என்ன,
இந்த உலகத்தில் மனிதர்களை உண்டாக்கி ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும், உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. இது பின்னாட்களிலே ஆண்டவர் மோசையின் மூலமாக கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனாலும் தாவீதும் பலதார மனங்களை முடிக்கிறார். அதே போல் அங்கே சாலமோனை பார்த்தோன்னு சொன்னால் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் அவன் திருமணம் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது தேவனை குறித்த ஒரு ஆழமான அறிவில்லாதபடி அவருடைய கட்டளையை குறித்த அந்த கண்டிப்பு இல்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறது போல காணப்படுகிறது. ஆண்டவரும் அந்த நாட்களிலே அந்த காரியங்களை குறித்து பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்பது போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் மார்க்கு 19வது அதிகாரம் 4-6 வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். ஆதியிலே என்று ஆண்டவர் அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி ஒருவேளை பலதார மனத்தினால ஏற்படுகிற அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 30வது அந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேலே பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அங்கே லேயாள் அற்பமாக எண்ணப்படுகிறத பார்க்கிறா. ஐயோ, நான் அற்பமாக எண்ணப்படுகிறேனே, ராகேல்கிட்ட தானே ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாரு. அதாவது அங்கே பாசங்கள் பட்சபாதமாய் கொடுக்கப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு பொறாமை வருகிறது. இன்னொரு மனைவி, நேசித்த மனைவி சொல்கிறா, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் 35வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் இங்கே இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிகழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட, அங்கே 35வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடைய சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். அங்கே லேயாளுக்கும் ஒரு வேலைக்காரி கொடுக்கப்படுகிறா, ராகேலுக்கும் ஒரு வேலைக்காரி கொடுக்கப்படுறா. 2 பேரையும் கொண்டு அவங்க யாக்கோபுக்கு நீங்கள் மறுமனையாட்டியாக வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மூத்தவளுக்கு பிறந்த லேயாளுக்கு பிறந்த மூத்த மகன் ராகேலுக்கு கொடுக்கப்பட்ட மறுமனையாட்டியோடு கூட தவறான உறவு கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதாவது நிறையா ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, அந்த பலதார மனத்தை முடிக்கிற பொழுது அன்பிலே ஒரு பட்சபாதம், ஒரு பொறாமை, நான் சாக போகிறேன்னு சொல்லுகிற காரியங்கள். இங்கே மகனே தன்னுடைய சித்தி ஸ்தானத்தில் இருக்கவளோடு கூட தவறான உறவு வைத்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. அதே போல் தாவீதினுடைய வாழ்க்கையிலெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அங்கே அந்த ஏத்தியனாகிய உரியாவை கொண்டுட்டு அவனுடைய மனைவியை எடுத்து கொண்ட பொழுது ஆண்டவரின் நிமித்தமாக தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அநேக குழப்பங்களை குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கே லேயாளையும் திருமணம் முடித்து கொண்டான், ராகேலையும் திருமணம் முடித்து கொண்டான். இங்கே அவளுடைய வேலைக்காரிகளாக கொடுக்கப்பட்ட சில்பாலும் பில்காலும் அவனுக்கு மறுமனையாட்டிகளாக கொடுக்கப்பட்டு இங்கே யாக்கோபு பலதார மனத்தை முடிக்கிறதுனால வருகிற வேதனைகளை அவன் அனுபவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அது அடுத்த அதிகாரத்திலையும் அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிற காரியங்கள், அதனைத் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுடைய பெயர்களுக்கான அர்த்தங்கள், இவைகளை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் ஆண்டவருக்கென்று பணியாற்றுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பாராட்டு கிடைக்கும், பிரதிபலன் கிடைக்கும், அந்த எருசலேமில் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருக்கென்று பணி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.